தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. இலங்கை ரூபாவின் மதிப்பு உயர்வு. கொழும்பில் மட்டக்களப்பு போலீசின் தில்லாலங்கடி வேலை. 13 வயது மாணவியை கர்ப்பமாக்கிய 40 வயது நபர். விபச்சார விடுதி சுற்றி வளைப்பு, பெண்கள் 3 கைது. இரண்டாவது திருமணம், மனைவி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த கணவன். 18 தங்க சங்கிலிகள் கொள்ளை, சந்தேக நபர் கைது. 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு படுகொலை, முதலமைச்சர் விஜய் கடும் உத்தரவு. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்கா, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். கடந்த சில நாட்களாக வீழ்ச்சியடைந்து வந்த இலங்கை ரூபாவின் மதிப்பு வெள்ளிக்கிழமை அமெரிக்க டாலருக்கு நிகராக 2.7 வீதத்தால் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதாக ப்ளூம்பர்க் இணையதளம் தெரிவித்துள்ளது. இது 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பின்னர் ரூபா பதிவு செய்த மிகப்பெரிய ஒருநாள் வளர்ச்சியாகும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி அன்றைய தினம் ஆசியாவிலேயே மிகச்சிறந்த முறையில் செயற்பட்ட நாணயமாக இலங்கை ரூபா மாறியுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றிடம் இருந்து இலங்கைக்கு நிதி கிடைக்கவுள்ள நிலையில் சந்தையில் உள்ளவர்கள் தங்களிடமுள்ள டாலர்களை விற்பனை செய்ய முற்பட்டதே ரூபா வலுவடைவதற்கு காரணம் என அரசாங்கம் தெரிவிப்பதாக அந்த இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ரூபாவின் மதிப்பை ஸ்திரப்படுத்துவதற்காக தனிப்பட்ட வாகன இறக்குமதியின் மீது கூடுதல் கட்டணத்தை விதிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ப்ளூம்பர்க் இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் மத்திய வங்கியும் தேவையான சந்தர்ப்பங்களில் சந்தை நடவடிக்கைகளில் தலையிடும் என தெரிவித்துள்ளதாக அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 13 வயதுடைய பாடசாலை மாணவியொருவரை துஷ்பிரயோகம் செய்த கர்ப்பமாக்கிய குற்றச்சாட்டில் 2 பிள்ளைகளின் தந்தையான 40 வயதுடைய நபரை லிந்துலை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவி லிந்துலை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட உள்ளூர் தோட்டம் ஒன்றில் வசித்து வருகிறார். மாணவியின் நடத்தையில் சந்தேகம் அடைந்த ஆசிரியர் இதுகுறித்து மாணவியின் தாய்க்கு அறிவித்ததை தொடர்ந்தே இச்சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. தனது மகளிடம் தனிப்பட்ட முறையில் விசாரணை நடத்திய பின்னர் மாணவியின் தாய் இது குறித்து வியாழக்கிழமை லிந்துலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். உடனடியாக செயற்பட்ட லிந்துலை போலீஸ் நிலையத்தின் மகளிர் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு பிரிவினர் மாணவியை வைத்தியசாலையில் அனுமதித்தனர். மருத்துவ பரிசோதனைகளில் மாணவி 2 மாத கர்ப்பிணியாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து மேலதிக மருத்துவ பரிசோதனைக்காக மாணவி நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட மாணவி வசிக்கும் அதே தேயிலை தோட்டத்தை சேர்ந்தவர். குறித்த சந்தேக நபர் இன்று நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தினர். சட்ட ரீதியான துஷ்பிரயோகம் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு மீறல் தொடர்பான மேலதிக விசாரணைகளை லிந்துலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் நபர் ஒருவரை கடத்தி அவரிடமிருந்து 2 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு வெள்ளாவளை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான குறித்த போலீஸ் அதிகாரி கழனியில் உள்ள போலீஸ் பயிற்சி நிலையத்தில் பயிற்சிகளை பெற்றுக் கொண்டிருந்த வேளையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை எதிர்வரும் 1ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் கடந்த 21ஆம் திகதி வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளார்.
கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி கொழும்பு வடக்கு குற்ற விசாரணை பிரிவில் இவர் கடமையாற்றிய போது நபரொருவரை கடத்தி 2 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் குறித்த அதிகாரி மட்டக்களப்பு வெள்ளாவளை போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அங்கு கடமையாற்றி வந்த இவர் அண்மையில் களனியில் உள்ள போலீஸ் பயிற்சி நெறிக்காக சென்றிருந்தார். இதன்போது குறித்த கடத்தல் மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் பயிற்சியில் இருந்த குறித்த போலீஸ் அதிகாரியை கடந்த புதன்கிழமை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர் கடந்த 21ஆம் தேதி கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரே எதிர்வரும் 1ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் குறித்த போலீஸ் அதிகாரி தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பண்டாரவளை பிதுனுவெவ பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்றை பண்டாரவளை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கடந்த 22ஆம் தேதி இரவு சுற்றி வளைத்து முற்றுகையிட்டுள்ளனர். போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்த சுற்றிவளைப்பில் அங்கிருந்த 3 பெண்களும் விடுதியின் முகாமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் பண்டாரவளை ரத்தினபுரி மற்றும் பாதுக ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் அவர்களின் வயது 35 முதல் 60 வரை எனவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் பண்டாரவளை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி பெண்களிடமிருந்து தங்க சங்கிலியை பறித்த நபரொருவரை கைது செய்துள்ளதாக மேல்மாகாண தெற்கு பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். சுமார் 80 லட்சம் ரூபாய் பெறுமதியான 18 தங்க சங்கிலிகளை கொள்ளையிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பன்னிப்பட்டியை சேர்ந்த 28 வயதுடைய குறித்த நபர் கடந்த 3 மாதங்களில் மகரகம, கோமாகம, மாலபே உள்ளிட்ட பகுதிகளில் சங்கிலிகள் கொள்ளையிடப்பட்டுள்ளது. கொள்ளைக்கு பயன்படுத்திய 2 திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள், 18 தங்க சங்கிலிகள் மற்றும் 17 கிராம் 800 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் கொள்ளையிட்ட நகைகளை மகரகமிலுள்ள அடகு நிலையம் ஒன்றில் விற்பனை செய்துள்ளதாகவும் அவர் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகுந்த வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக தெரிவித்துள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய், இந்த சம்பவம் குறித்து விரைவான மற்றும் தீவிர விசாரணை நடத்துமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் சட்டத்தின் முன் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். இந்த சம்பவத்தை மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்றம் என விவரித்துள்ள முதலமைச்சர் விஜய், இத்தகைய செயல்களை நமது சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உயிருக்குயிரான சிறுமியை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் துயரத்தையும் தெரிவித்துள்ளார். இந்த குற்றம் தொடர்பாக ஏற்கனவே 2 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனது மனைவியின் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் மேககவத்த அங்குட பிரதேசத்தை சேர்ந்த 41 வயதுடைய நபராவார். கடந்த 18ஆம் தேதி மாலை 5:30 மணியளவில் முச்சக்கர வண்டி ஒன்றில் வந்த அவர் பெண்ணின் தலையில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியோடியுள்ளார். பலத்த தீ காயமடைந்த பெண் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் தற்போது வரை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது முகம் மற்றும் மார்பு பகுதிகளில் பலத்த தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதால் அவர் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முதற்கட்ட விசாரணைகளில் பெண்ணின் சட்டப்பூர்வ கணவரே தீ வைத்தமை தெரியவந்துள்ளது. விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நேற்று முல்லேரியா போலீஸ் பிரிவில் வைத்து சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். அவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் இக்குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பெட்ரோல் போத்தலும் முச்சக்கர வண்டியும் போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளன. தீ வைத்தது தனது சொந்த மனைவிக்கே என சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளார். இருவரும் தங்களது முந்தைய திருமணங்களில் இருந்து சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெற்ற பின்னரே ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் தனது மனைவி பல்வேறு நபர்களுடன் பழகியதாகவும் பல நாட்களாக வீட்டிற்கும் வராமல் இருந்ததாகவும் சந்தேக நபர் வாக்குமூலம்
வாக்குமூலம் அளித்துள்ளார். தீ வைத்த பின்னர் தானும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக சந்தேக நபர் பெண்ணிடம் கூறியிருந்தமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இதற்கு முன்னர் எந்தவொரு குற்ற செயலிலும் அல்லது குற்றச்சாட்டிலும் சிக்காத முச்சக்கர வண்டி ஓட்டுநராக பணியாற்றிய ஒருவர் என பிரதேசவாசிகள் தெரிவித்ததாக போலீசார் மேலும் கூறினர். சந்தேக நபர் ஒன்று புதுக்கடை மலாகம் 8 நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார்.